friends, welcome to Sarvesh Safari. நான் உங்க சர்வேஷ். சாரி, இப்போ கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கு. இப்போ ஒரு ட்ரிப் கிளம்பிட்டு இருக்கோம். எங்க ட்ரிப்புக்கு போறோம்ன்றது சர்ப்ரைஸ். இப்போதைக்கு சிகாகோ கிளம்பிட்டு இருக்கோம். நாளை காலைல ஏர்லியா கிளம்ப வேண்டியது இருக்கு. அதனால தான் இப்பயே பேக்கிங்லாம் முடிச்சிட்டு இருக்கோம். இந்த தடவையும் பை ரோட் தான் டிராவல் பண்ண போறோம். காலைல 7 o'clock கிளம்புற மாதிரி தான் பிளான். பட் எந்த டைமுக்கு கிளம்ப போறோம்னு தெரியல. காலைல சீக்கிரம் கிளம்புவோம்னு நினைச்சோம், பட் டிலே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 minutes பேக் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்றது தான் பிளானு. நம்ம இப்போ தான் வண்டியில் அடுக்கியாச்சு. இப்போ நம்ம கிளம்பலாம். கிளம்பிட்டோங்க. இப்போ டைம் 11:30. ஜேர்னி வந்து 6 hours தான். பிரேக் எடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ரோட் ட்ரிப்பில் எனக்கு ஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதவிதமான வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியும். நம்ம இப்போ பக்கத்து ஸ்டேட்டான விஸ்கான்சனை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நான் எப்பவுமே விஸ்கான்சனை எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இந்த ஸ்டேட் உள்ள நுழைஞ்ச உடனே நிறைய வாட்டர் பார்க்ஸ் இருக்கும். நாங்களும் இங்கே ஒரு வாட்டர் பார்க்கில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி இங்கே இருக்க வாட்டர் பார்க்ஸ் எல்லாமே வித் ஸ்டே தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரையராகவே பிளான் பண்ணோன்னா நல்ல டிஸ்கவுண்ட்லேயே கிடைக்கும். ரைட் சைடில் இருக்க மலை பார்த்தீங்கன்னா ஸ்கீ ஹில்லு. இப்போ ஸ்கீயிங் சீசன் முடிஞ்சிருச்சு, பட் ஸ்டில் அங்கே ஸ்னோ பார்க்க முடியுது. நாங்கள் ஹைலேண்ட் ஹில் ஸ்கீயிங் ஏரியாவை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். இப்போ ஸ்கீ ஹில் வியூ ரொம்ப நல்லா தெரியுது. சீசன் டைம்லலாம் இங்கே ஃபுல் ரஷ் இருக்கும். இப்போ காலியாக இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரியலங்க, கிளம்புனதுலேருந்து நிறைய கண்டெய்னர் ட்ரக்ஸ் போயிட்டே இருக்குது. எது போனால் உனக்கு என்னன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த கண்டெய்னர் ட்ரக்ஸ் பக்கத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க பின்னாடி போனாலும் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஓவர்டேக் பண்ணுறதும் ஒரு ரிஸ்க் தான். அதுவும் எல்லா லைன்லேயும் கண்டெய்னர் ட்ரக்ஸ் வந்துட்டு இருந்ததுன்னா வேறு வழியே இல்லாமல் இவங்க பின்னாடியே தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். எப்படி இருந்தாலும் ரோட் ட்ரிப்னாலே எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் தான். ஒரு வீடியோ கேம் ஆடுற மாதிரி இருக்கும். கார்ஸ் எல்லாம் எப்படி லேன் டு லேன் மூவ் ஆகுது, எந்தெந்த கார்லாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுது, இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. இதில் சில கார்ஸ் பார்த்தீங்கன்னா பர்பஸாக நம்மளை ஃபாலோ பண்ணி ஓவர்டேக் பண்ணுவாங்க. இதெல்லாமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரோட் ட்ரிப்பில் இதெல்லாமே ஒரு நல்ல டைம் பாஸ்னே வச்சுக்கோங்களேன். மெயினாக தூக்கம் வராது. இங்கே பாருங்க, சொல்லிகிட்டே இருக்கும்போதே பக்கத்தில் எத்தனை ட்ரக்கு. நம்ம இப்போ எலினாய் ஸ்டேட்குள்ளே நுழைஞ்சிட்டோங்க. விஸ்கான்சன் மாதிரியே இந்த ஸ்டேட்டுக்கும் ஒரு அடையாளம் வச்சுருக்கேன். எலினாய்ஸோட நுழைஞ்ச உடனே நிறைய டோல் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே டோல்கேட் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயும் பே பண்ண முடியும். இங்கே மேலேயே போர்டில் வருது பாருங்கள், பே ஆன்லைன்னு. இந்த பேமெண்ட்டுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது. அது நம்ம கார்லேயே ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டிவைஸில் சென்சார் இருக்கிறதுனால டோலை க்ராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆகிடும். இது இல்லைனா நம்ம ஒரு டோல்லையும் ஸ்டாப் பண்ணி பே பண்ணுறது டைம் கன்சியூமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிகாகோவில் எங்கள் அங்கிள் வீட்டில் ஸ்டே பண்ண போகிறோம். அங்கே ரீச் ஆக இன்னும் 1 hour இருக்குது. நம்ம ரொம்ப தூரம் கேஸ் ஃபில் பண்ணாமையே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். வண்டி லோ ஃபியூவல் அலர்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வர வழியில் கேஸ் எங்கேயுமே ஃபில் பண்ணாததுனால இப்போ காஸ்ட்கோ போயிட்டு கேஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அங்கே ஒரு வாட்டர் டேங்க் தெரியுது பார்த்தீங்களா, அதில் ஹாஃப்மேன் எஸ்டேட்டுன்னு எழுதிருக்கு. இங்கே சிட்டி நேம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வாட்டர் டேங்க்கில் தான் எழுதுவாங்க. நாங்கள் சிகாகோவில் இருந்தபோது இங்கே ஹாஃப்மேன் எஸ்டேட்டில் தான் இருந்தோம். காஸ்ட்கோ வந்துருச்சுங்க. இங்கே கேஸ் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிடலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். சன்செட் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேருந்து.
நம்ம டெஸ்டினேஷனில் ரீச் ஆயிட்டோங்க. வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்ச யாருமே ரெஸ்ட் எடுக்கல. எல்லாரையும் பார்த்த உடனே சந்தோஷத்தில் டயர்ட்னஸ்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. உடனே எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக செம்மையாக ஆட்டம் போட்டோம். இன்னைக்கு நைட்டு டின்னர் வெளில சாப்பிடலான்னு பிளான் பண்ணி பக்கத்தில் இருக்க ரிவாஜ் இந்தியன் குசினுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கே தோசை நைட். எல்லா டைப் ஆஃப் தோசையும் இங்கே இருக்கும்னு சொன்னாங்க. உள்ளே நுழைஞ்சப்புறம் தான் தெரிஞ்சுது எக்கச்சக்க கூட்டம். 20 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் டேபிள் கிடைக்குமா. கூட என் கசின்ஸ்லாம் இருந்ததுனால அப்படியே விளையாடிட்டே டைம் பாஸ் பண்ண ஆரம்பித்தோம். ½ an hour கழிச்சு டேபிள் கிடச்சிது. தோசை வர லேட் ஆகுன்றதுனால ஃபர்ஸ்டே தோசை ஆர்டர் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய வெரைட்டி ஆஃப் தோசாஸ் இருந்தது மெனுவில். தோசை ஆர்டர் பண்ணிட்டு பஃபேல இருந்த ஃபுட்டை எடுக்க ஆரம்பித்தோம். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுத்துலேயுமே வெரைட்டிஸ் இருந்தது. எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸை மட்டும் ஒரு பிளேட்டில் டேஸ்டிங்க்கு எடுத்துகிட்டு போனேன். டேஸ்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆர்டர் பண்ண தோசைலாம் வந்துருச்சு. தோசை எல்லாமே சின்னதாக தான் இருந்தது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது நியூட்ரலா தோசை தான். இதை தவிர மசாலா தோசை, ஆந்திரா கார மசாலா தோசை ரெண்டுமே நல்லா இருந்தது. எல்லாரும் வந்த தோசையை ஒரு பிடிக்க ஆரம்பித்தோம். கிட்ஸுக்கு தோசைனாலே ஃபேவரட் இல்லையா, அதனால எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நைட்டு 10:30 ஆயிடுச்சு. மறுநாள் ட்ரிப்புக்கு வேறு கிளம்பணுன்றதுனால வேறு எங்கேயும் போகாமல் கிளம்பிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சிகாகோலேருந்து கிளம்புறத பார்க்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். See you all in a new video. Until then, this is Sarvesh signing off.